சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி பதிக சிந்தனையில் மிகையும் துரத்த என்ற பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடலில் முதல் பாடலில் சொல்கிற மாதிரி கலையாத கல்வியும் குறையாத வயதும் நல்லதெல்லாம் அடுக்கி சொல்லியிருப்பார். அப்படி நல்லவை தனம் தரும் கல்வி தரும் நல்லதெல்லாம் அடுக்கி சொல்லியிருப்பார். அது மாதிரி ஒரு மனிதனுடைய துன்பத்தை துயரத்தை வரிசையாக அழகாக பட்டியலிட்டு அது எப்படி 16 சொல்கிறாரோ அதுமாரி இதுலேயும் 16 சொல்லியிருக்கார். 16 பிரச்சனையை சொல்லியிருக்கார் பாருங்கள். மிகையும் துரத்தன்னா என்ன? மிகைன்னா என்ன அப்படின்னா, அதாவது எவ்வளவுதான் முயன்று பார்த்தாலும் முடியாது போகிற நிலை இருக்கிறதுல்ல, அதுதான் மிகையும் துரத்த. ஒரு செயலை செய்யறதுக்கு மிகவும் கஷ்டமாக முயற்சி பண்ணுவோம். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக முயற்சி பண்ணினாலும் அது நடக்காமல் அது தொடுவான மாதிரி அந்த பிரச்சனை தூரத்தில் போயிட்டே இருக்கும். அதுதான் மிகையும் துரத்தன்னு சொல்கிறது. வெம்பினியும் துரத்த. பிணினாலே வியாதின்னு அர்த்தம். அது என்ன வெம்பினி அப்படின்னா, பிறவியிலே வருகின்ற பிணியாக இருந்தாலும் சரி, பிறகு செய்கின்ற காலம் சூழல், ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் அப்படின்னு பிணிக்கு 3 காரணம் சொல்கிறா. ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிறது என்னென்னா, உடலில் சில வேலைகளை செய்ய வேண்டிய உறுப்புகள் செய்யாமல் இருந்தால் அதை போய் வியாதின்னு சொல்கிறா. அதனுடைய அளவு நிர்ணயம் பண்ணியிருக்கா. அதிகமாக இதயம் துடிச்சா ஹை ப்ரெஷருங்கிறா, குறைச்சாலா துடிச்சா அதுக்கு லோ ப்ரெஷர்னு ஒரு பேர் வச்சுருக்கா. அப்போ பிணிங்கிறது என்னென்னா, அதிகம் குறைவினாலே வருவது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, சில பழக்கங்களினால் வருது. கல் உண்ணல் அந்த மாதிரி பழக்கங்கள். சில விஷயத்தை செய்யாதனால வர்றது. வேலைக்கு சாப்பிட்றது இல்லை, சரியாக தூங்குறது இல்லை, அப்படி வரக்கூடிய பிணி. இப்போ சூழல் சார்ந்து வருகிற பிணி. ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அதனுடைய சீதோஷ்ணம் சார்ந்து அதனுடைய சூழ்நிலை சார்ந்து சில வியாதி வரும். அந்த மாதிரி பிணியும் அது எல்லாமே பகுத்து உணர்த்துகிறார். வெம்பினி என்று சொல்லுகிறார். வெம்பினியும் துரத்த. அது மாதிரி எல்லா விஷயமான பிணியும் அவர் துரத்துறது தான். வெகுளியானதும் துரத்த. வெகுளினா கோபம். 2 விதமான கோபம். நமக்கு கடவுள் பேரில் கோபம். எந்த காரியத்தையும் செஞ்சு தர மாட்டேங்கிற, நான் எவ்வளோதோ முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கடவுள் பேரில் கோவம். சில நேரத்தில் நமக்கு நம்ம பேர்லேயே கோவம் வரும். என்ன வாழ்க்கை. அதில் ஒரு இடத்துல சொல்லுவார், தளர்வு அறியா மனம் வெகுளி. அந்த வெகுளியும் துரத்துக்கிறது அப்படின்னா, அதே மாதிரி மேலே உள்ள அதிகாரிகளுடைய வெகுளி இருக்க, அது கீழே உள்ள அவளுக்கு கீழே பணி செய்யக்கூடிய அத்தனை பேரையும் அது துரத்தும். நமக்கு மேலே உள்ளவா கோவப்பட்டால் கீழே உள்ளவா மாட்டிப்பான். இப்போ நாம் படுற கோபமாக இருந்தாலும் சரி, நம்ம பேரில் அடுத்தவா படுற கோபமாக இருந்தாலும் சரி, இப்படி யார் பேர்லையும் இல்லாத சமூகத்து பேர்லேயே நமக்கு ஒரு கோபம் வரும். இதெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாப்பா அப்படின்னு பொதுவான ஒரு கோபம் இருக்கும். அது யாருக்கும் பொதுவாக இருக்கும். அது யார் பேர்லையும் சாராமல் இருக்கும். அதனால் வெகுளியானதும் துரத்த. அந்த கோபம் 3 வகையிலும் துரத்துக்கிறது வர. மிடியும் துரத்த. மிடி என்று சொன்னால் வறுமை. போதுமான அளவுக்கு ஒரு பொருள் இல்லை என்று சொன்னால் அது வறுமை. பொருள் இருக்கும், ஆனால் அது போதுமான அளவுக்கு இருக்காது. அதான் பிரச்சனை. மிடியும் துரத்த. அந்த வறுமை துரத்துகிறது அப்படின்னு சொல்கிறார். சாமி கும்பிடுன்னா எப்படி கும்பிடுறது? இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது சாதிக்கணுங்கிற விஷயம் நடக்கலை, வியாதி வேற, கோபம் வேற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வறுமையும் இருந்தா. மிடியும் துரத்த. நரை திரையும் துரத்த. இந்த நரை துரத்த திரை துரத்த. நரைங்கிறது என்ன அப்படின்னா, மனிதனுக்கு மூப்புனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அது என்ன அப்படின்னா, தளரும், உறுப்புகள் எல்லாம் தளர்ந்து போகும், சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அதனால் மூப்புனால் வரக்கூடிய நரை. திரை அப்படின்னா கண்ணுக்கு வரக்கூடிய வியாதி. பார்த்தாலே கண்ணுக்கு வயசாக கண்ணு தெரியாத போகும்.
அது ஒரு விதமான வியாதி வருதுன்னு சொல்கிறான். அந்த கண்ணே சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறார். திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த. வேதனைகள்னால் என்னென்னா, தகப்பனார் கூட வரலாம், தாயார் கூட வரலாம், கூட பிறந்த உடன்பிறப்புகளால் வரலாம், சமூகத்தினால் வரலாம். இப்படி இருக்கே அப்படின்னு, இவாளெலாம் இப்படி பண்ணின்னு இருக்காளே அப்படின்னு ஒரு நன்மை கருதி வருகின்ற வேதனைகள். ஒரு மனைவி இருக்கான்னு வச்சுங்களேன், அவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்க முடியலையே நம்மளால் அப்படின்னு வருத்தம் வரலாம். இல்லை நம்ம ஒரு குழந்தைய போய் பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை துரத்தும்னா என்ன அப்படின்னா, அதுக்கு நாம் அடிமையாக இருப்போம், அதை பற்றி நம்ம கவலையிலேயே இருப்போம். வேதனைகளும் துரத்த. வேதனைன்னு இப்போ ஒரு வயசானவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையனுக்கு குழந்தை கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணம் ஆன பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னா வயசானவா கவலைப்பட்டுருப்பா, அதுக்கு பேர் வேதனை. அப்போ அந்த வேதனைகள்ங்கிறது மனதுக்குள்ளே அப்படியே போட்டு புழுக்கமாகவே இருக்குது. பகையும் துரத்த. அதாவது பகையின்றி உலகம் அமையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு செயல்னு செஞ்சால் அந்த விளைவு ரெண்டாகும், நல்லது கெட்டதுன்னு. அது நமக்கு நல்லது வரணும், சில பேருக்கு நாம் செய்கிறதுனால சில தீயது நம்மை அறியாமல் விளையும். அப்படி விளைகிற பொழுது அது பகையாகும். பகையும் துரத்த. இந்த பகை உட்பகை புறப்பகை என்று இரண்டு இருக்கிறது. புறப்பகை அப்படின்னு சொன்னால் நேரடியாக வந்து நம்மளை தாக்குறவா, நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சண்டை போட்டுருவா, இல்லை பழைய காலத்தில் யுத்தம் பண்ணுறவா அப்படிங்கலாம் பகைன்னு சொல்லுவோம். அகப்பகைனா காமம் குரோதம். காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம், லோபம்னா பற்றுடைய தன்மை, மோகம்னா மயக்கம், மதம்னா நான் தாங்கிற எண்ணம், மாத்சரியம்னா பொறாமை. இது எல்லாமே வந்து அகப்பகை. இந்த அகப்பகையும் துரத்த புற பகையும் வர துரத்துறது. பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த. நமக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறா, நம்ம அண்ணட போனோன்னு ஒன்று பேசுகிறா. இவாளெலாம் நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்கு தெரியாமல் அவளே நமக்கு கெடுதல் பண்ணின்னு இருக்கா வஞ்சனைகளோடு. ரொம்ப அழகாக ஒரு பாடல் வரி கூட வரும். நெஞ்சிலே நஞ்சு வைத்து நாவிலே அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞானத்தங்கமேன்னு எழுதியிருப்பார். நெஞ்சிலே நஞ்சு, நாவிலே இனிமை வைத்திருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வஞ்சனை, வஞ்சகர் நெஞ்சு அடையாளைன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு அபிராமி பட்டர். அதனால் வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த. பசி அப்படிங்கிறது நாம் என்ன நினைக்கிறோன்னா, வெறும் உணவு மாத்திரம் இல்லை, தாகம் மாத்திரம் இல்லை, 5 புலன்களுக்கும் மனதிற்கும் விரும்பி அடைய விரும்புவது அனைத்துமே, தேவையானது அனைத்துமே பசி என்கின்ற வார்த்தையை குறிப்பார்கள். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றிற்கும் ஈயப்படும்னு சொன்னால் அப்போ காதில் சாம்பார் ஊற்றிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ செவிக்கு உணவு, விழிக்கு உணவு, மெய்யுக்கு உணர்வு. ஒரு ஏசி போட்டுக்கிறோம் அப்படின்னா மெய்யுக்கு உணவு. அது மாதிரி பசிங்கிறது புலன்களுக்கு, மனதுக்கு, அறிவுக்கு, எல்லாத்துக்குமே உண்டு. அதனால சொல்ல பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த. ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்போவோ பண்ணினது, பூர்வ ஜென்மத்தில் பண்ணது தான் இங்கே பாவம்னு சொல்கிறார். இந்த பிறவியில் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு பட்னத்தார் சொன்னார். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய முத்து வியாபாரி. அவரை வந்து ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணுறாங்க, முத்தை திருடிட்டேன். அவர் சொந்த சொத்தையே நடுத்தருவில் வீசுகிறான்ட்டு போனவர். அவர் பேரில் என்ன கேஸ் அப்படின்னா, அவர் தான் திறந்த பிறகு வீடு வாசல்லாம் திறந்துவிட்டு உஜ்ஜயினியில் போய் ஒரு பாழ் மண்டபத்தில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கார். அவர் கழுத்தில் கொள்ளையடிச்சுட்டு அந்த ஒரு பாகம் விநாயகருக்கு கொடுக்கறதுன்னு ஒரு முறை. அந்த மாதிரி திருடர்கள் வேகமாக செல்லுகிற போது இந்த முத்து மாலையை அவர் பேரில் போட்டிருக்காங்க. இந்த முத்து மாலையை திருடி விட்டார்னு அவர் பேரில் கேஸ். அதான் பாவம். முன் செய்த தீவினை இங்கனே வந்து மூண்டதுவோ அப்படின்னு கேட்பார். கழுமரத்துக்கு முன்னாடி போய் நிப்பாடி வச்சா அந்த கழுமரம் எரிஞ்சு போச்சு. பட்னத்தார் பாடின உடனே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாம் எந்த ஒரு தீமையும் நாம் இப்போ செஞ்சதில்லை, எல்லாருக்கும் நன்மையே நினைத்து நாம் பழகுகிறோம், செயல்படுகிறோம். அதனுடைய விளைவு நமக்கு துக்கமாகவே வருகிறது. அதுதான் பாவம் துரத்த. வளர்ச்சி இல்லாமல் போகிறது, எதிர் விளைவு வருகிறது, நினைத்த விளைவு கிடைப்பதில்லை. அப்படிங்கிறதுக்கு காரணம் அந்த பின்னணி பாவம். பாவம் துரத்த பதி மோகம் துரத்த.
பதிமோகம் துரத்தன்னா என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பக்தியெல்லாம் பண்ணி பெரிய சாமியாராக இல்லாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு பக்கம் வந்து நம்ம ஒரு பெரிய தலைவனாகணும், நம்மளை எல்லோரும் பாராட்டணும், நம்மளை எல்லோரும் மதிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. அது மாதிரி பதிமோகம் துரத்த, இந்த மோகம்ங்கிறது ஒரு விதமான மயக்கம். ஒரு புத்தி வந்து ஒரு சரியில்லாத ஒரு நிலை. இப்போ நம்ம வந்து ஒரு தேர்வு எழுதுகிறோம், அதை நம்ம தான் முதல்ல வந்துடுவோம் அப்படின்னு நினச்சின்னு ஒரு பையன்லாம் எழுதும்போதே ஒரு கணக்கு போட்டு எழுதுவான். நம்ம 16 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், 100 மார்க் வரும், ஆனால் வந்திருக்கிறது 32 இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்த்து அதை செய்வது, அதுதான் மோகம். இது இப்படி வரும், இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நடப்போம். அது அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் சொல்லுவார் அவர், பதிமோகம் துரத்த. இந்த காரியம் ஆரம்பித்தா இப்படி முடியும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் ஆரம்பிக்கிறது தான் நம்மளுடைய விஷயம், செயல்படுறது தான் விஷயம். ஆனால் முடிவு வந்து பகவான் சொல்கிறது. அதனால் பதிமோகமும் துரத்த பல காரியமும் துரத்த. இப்போ பல காரியம்னா என்ன அப்படின்னா, காலமுறை ஏந்திருக்கணும்னு வச்சுக்கோங்க, விடிய காலமுறை ஏந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு படிக்கிற பையன் என்ன பண்ணுவான், வந்து பாடம் எழுதணும், வீட்டு பாடம் எழுதணும், எழுதுறது இருக்கும், மனப்பாடம் பண்ணுறது இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அவங்க அம்மாவுக்கு என்ன வேலை இருக்கும், சமைக்கணும், துணி துவைக்கணும், ஆத்துக்கார வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய அதிகாரிக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் வெவ்வேறாக அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி பல காரியம், ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் கடமையை செய்து முடிக்க வேண்டும்னு ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குது. அதில் தான் நம்மளுடைய கவனம் முழுக்க போகிறது. காலமுறை ஏந்தா 24 மணி வேலை. பல காரியமும் துரத்த நகையும் துரத்த. நகை அப்படின்னா ஒரு விதமான மகிழ்ச்சி, அதை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம். ஊழ்வினையும் துரத்த. ஊழ்வினை விதி, அது பின்னாடி வந்துட்டே இருக்கும். எவ்வளவு தான் நம்ம பாவம் பண்ணாலும், எவ்வளவு தான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொல்கிற மாதிரி செயல் இன்னது தான் வரும் அப்படின்னு இயல்பாகவே எழுதி வைத்திருக்கக்கூடிய விதி. அதுதான் ஊழ்வினையும் துரத்த நாளும் துரத்த. கிளம்புறானா சாயந்தரம் வந்துடுறது, கிளம்புறானா சாயந்தரம். இன்னும் வேலை செஞ்சால் மாதிரியே இருக்கா, சாப்பிட்றதுக்காக வேலை செய்கிறோமா, வேலைக்காக சாப்பாடு சாப்பிட்றோமான்னே தெரியாது. அது மாதிரி வேலை செஞ்சால் மாதிரி இருக்கும், கிளம்புற ஆஃபீஸ் போன மாதிரி இருக்கும், ஆற்றுக்கு வந்த மாதிரி இருக்கும், அன்றைய பொழுது ஓடிடும். நாளும் துரத்த வெகுவாய் நான் வறண்டு ஓடி. அப்படியே மனிதனுடைய வாழ்க்கை வெகுவாக அப்படியே எல்லாமே துரத்தி நான் வறண்டு ஓடி. கால் தளர்ந்திடும் என்னை, வயசாகிடுச்சு, காரியம் பண்ண முடியல, தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ. யமன் கூட துரத்துவானோ. அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே. எல்லா உலகத்துக்கும் இப்படி ஆதாரமாக இருக்கக்கூடிய தெய்வமே அப்படிங்கிற. ஏன் தெய்வமேன்னு சொன்னார்னா, ஆற்றலோடு கூடியது. ஆதி கடவுரின் வாழ்வே. திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமியை தான் திருப்பி திருப்பி சொல்கிறார் இந்த 22 பாட்டிலையும். அபிராமி எந்தாதி பொது லோக பிரசித்தம், எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய அம்பாளை சொன்னது. இதில் எந்த அம்பாளுக்கு வேணாலும் அது பொருந்தும். ஆனால் இது திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு கொண்டு தான் புரியும். அதனால தான் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அப்படி அமுதீசரை விட்டு விலகாமல் இணைந்தே இருக்கக்கூடிய தன்மை. அருள்வாமி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அழகுன்னு சொல்கிறார். அபிராமியே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கா. அனுகிரகம் வந்துட்டே இருக்கு, அவ மாட்டுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கான், கடல் மாதிரி. இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? மிகையும் துரத்த வெம்பினியும் துரத்த வெகுளியானதும் துரத்த மிடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பலகாரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் நா வறண்டு ஓடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ. அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே ஆதிகட ஊரின் வாழ்வே
அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இந்த பாடலை சிந்திக்கிற பொழுது ஒரு சின்ன ஒரு செவி வழி செய்தி தான். ஒரு கோயிலில் ஒரு குருக்கள் இருக்கார், அவர் வழிபாடு பண்ணின்னு இருக்கார். குழந்தையெல்லாம் வந்து சாமி கும்பிடும் சமயத்தில். நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கோயிலெலாம் பெருசாக இருக்கும், அங்கே வந்து விளையாடிட்டு இருக்கும். ஒரு குருக்களுக்கு அவருடைய பொண்ணு தொடர்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது பெரிய கவலையாக இருக்கும் தகப்பனர்கள்லாம். அவ்வளோ பெரிய சீர் செய்யணும், அது மாதிரி நிறையா விஷயம் வச்சுருக்கோம். அது மாதிரி வச்சுங்களேன், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அவர் கவலையில் உட்காந்துருக்கார். ஒரு பையன் இங்கேயும் எங்கேயும் ஓடிகிட்டே இருக்கான் குறுக்க. அவாத்து குருக்களாத்து பசங்க தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். அவனை சொன்னார், அந்த மூலையில் போய் உட்காந்துரு, டெய்லி சும்மாவே உட்காந்து. ஏன்னா அவன் டெய்லி வந்துடுவான், டெய்லி தொந்தரவு பண்ணுவான். ஏதாவது அங்கே ஓடுவான், இங்கே ஓடுவான். ஏதாவது ஒரு இது விழுந்துட போகிறானோன்னு நமக்கே பயமாக இருக்கும். அவர் என்ன பண்ணுறார், அந்த பையனை திட்டவும் முடியல, அதே சமயத்தில் ஒரு யுக்தியை கையாளுறார். நீ சும்மா உட்காந்துரு, காலம்புறையில் உட்காந்துருந்தீன்னா, நீ கோயிலுக்கு எப்போவாது வந்தீன்னா, படுத்தாமல் உட்காந்துருந்தீன்னா நான் உனக்கு ஏதோ ஒரு பழம் தரேன் அப்படின்னு சொல்லி அவனை தின்பண்டம் தரேன் அப்படின்னு அந்த பையனுக்கு சொல்கிறார். அந்த பையன் என்ன பண்ணுறான், இவருக்காகவே அந்த பையனை பார்த்தோன்னே அப்படியே அழகாக போய் உட்காந்துருவான். அப்படியே உட்காந்துட்டே இருப்பான், அப்படியே ஏந்து போய்டுவான். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், ஏதாவது இந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ண பழம், அது மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு வசு, கல்கண்டு, இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிரீதி. கல்கண்டு, திராட்சை, காஞ்ச திராட்சை, தேன், வடை, இது மாதிரி எதையாவது நைவேத்தியம் பண்ணிகிட்டே இருப்பாள். தேங்காய் திருவுகள், இதெல்லாம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுற வழக்கம் உண்டு. ஸ்ரீவித்யா உபாசகெல்லாம் வந்து சாமிகிட்ட லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணத்தை பண்ணிவிட்டு இதை நைவேத்தியம் பண்ணிட்டு போகிற வழக்கம் உண்டு. அதை அப்படியே கையில் வச்சுட்டு முந்திரி நிறையா இருக்கும் தின்பண்டங்கள்லாம். ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் நிறையா இருக்கும் இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணுறது, பாராயணம் பண்ணிவிட்டு. அதில் எதையாவது கொஞ்சம் இவனுக்காக எடுத்து வச்சுருப்பார், அதை கொடுத்துருவார் அந்த பையன்கிட்ட. அந்த பையன் சந்தோஷமாக போயிடுவான். இது இப்படியே 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு. அவருக்கு ஏதோ ஒரு கவலை, ஆழ்ந்த கவலையில் இருக்கார். எப்பொழுதுமே இவன் வந்தால் அவனை கவனிப்பார், அவனை உட்காரன்னு. இன்றைக்கி அவன் வந்தது கூட தெரியல. அவர் ஏதோ அம்பாள் சன்னதியில் ரொம்ப வருத்தமாக உட்காந்துட்டுருக்கார். அப்போ இந்த பையன் கிட்டக்கிட்டுன்னு போனான், அவரை பார்த்தான். உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக தானே கவலைப்படுறேன், இன்றைக்கி ஒரு பேரை சொல்லி இந்த நாள் வருவார், அவள்கிட்ட ஒரு மோதிரம் கொடுப்பார் அவர் உங்களுக்கு. நீங்கள் அவர் பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நீங்கள் சொல்லுங்கோ, அவர் உங்களுக்கு ஒரு மோதிரம் கொடுப்பார். அந்த மோதிரத்தை வச்சு நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். அந்தளவுக்கு விலை மதிப்புடையது அந்த மோதிரம். அவர் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கார் அப்படின்னா. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த பையன் வந்து நம்ம சொல்லி தான் சும்மாவே உட்காந்துருந்தான். எங்கேருந்து நம்ம பொண்ணை பற்றி கவலைப்பட்டுருக்கோங்கிறது அவ்வளோ கரெக்டாக சொல்கிறான். சரி, அதை எல்லாத்தையும் சொல்லி புலம்புறதுனால சொல்லியிருப்பான்னா, வரப்போகிற ஆளையும் பார்த்துன்னு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே உட்காந்தார். அந்த பையன் போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஆள் வந்தார். ஒரு பெரிய, அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு அதிகாரி அவருடைய பொண்ணை கொடுன்னு தொந்தரவு பண்ணி கேட்குறார். அவரை கொடுக்க முடியாதுன்னு அவருக்கு சொல்ல முடியாது, பகை வரும். அது ஒரு குழப்பத்திலேயே வராரு. அந்த பிரச்சனை மாறிடும் அப்படின்னு நீ சொல்லுன்னு இந்த பையன் தான் சொல்கிறானே. அவர் கையில் பிரமாதமாக ஒரு மோதிரம் போட்டுருக்கார். இது மாதிரி பொண்ணு கல்யாணம் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை, அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலான்னு வந்தேன், நீங்கள் பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்க சுவாமி அப்படிங்கிறார். இந்த பையன் சொன்னது அப்படியே அவருக்கு ஞாபகம் வந்தது. உடனே சொன்னார், இந்த மாதிரி உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும், நீங்கள் கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் சொன்ன மாதிரி, அந்த பையன் சொன்ன மாதிரியே அந்த மோதிரத்தை கட்டி கொடுக்குறார். அந்த மோதிரத்தை கட்டிக்கணும், இன்னும் அவனுக்கு தாரையாக கண்ணில் தண்ணி. காரணம் என்னென்னா, சொன்னால் அந்த இவருக்கு யார் பிரச்சனை கொடுத்தாலும் அந்த அதிகாரியை வேலையை விட்டு தூக்கிடுவா. அப்போ தான் அவளுக்கு திருப்தி.
அந்த அந்த அதிகாரத்தை வச்சுருந்தான் அவர் இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு மிரட்டின்னு இருந்தார். அது அப்படியே நடந்ததுன்னு சொன்னேன். இது எப்படி நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி கவலையெல்லாம் இல்லாத ஒரு இடத்துல அப்படியே போய் உட்காந்துக்கிறது. அந்த பையனுக்கு அது விளையாட்டாக உட்கார அதுவே அவனுக்கு பழக்கமாகி அந்த அருள் இயல்பாகவே அவனுக்கு வருது பாருங்க. அந்த மாதிரி எவ்வளவு தான் துன்பங்கள் இருந்தாலும் நம்ம கோயில் உள்ள போய் ஒரு அமைதியாக ஒரு 2 நிமிஷம் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் எது வேணாலும் என்ன வேணாலும் நடக்கட்டும். ஒரு 24 நிமிஷம் ஒவ்வொரு மனுஷனும், அதை தான் 3 வேளையும் சொல்கிறா. 8 நிமிஷமாக. அதில் மத்தியானத்தில் 4 நிமிஷம் இருந்தால் போகிறோமா, காலம்புரை 12 நிமிஷம், சாயந்தரத்தில் 8 நிமிஷம், மத்தியானத்தில் 4 நிமிஷம் சாமி கும்பிட்டா போகிறோம். 24 நிமிஷம் ஒரு நாழி. இந்த ஒரு நாழி சாமி கும்பிட்டாலே சர்வக்ஷேமமும் அம்பாள் கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த அம்பாள் அனைவரையும் வாழ்த்துவாள் என பிரார்த்திக்கிறேன். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.